நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம், தானம் தரும் உணவு, அதிர்ஷ்ட உணவு போன்ற விஷயங்களை பார்ப்போம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா அஸ்த நட்சத்திரத்தினுடைய சின்னமே கீழா. அப்போ நண்பர்களை சிந்தித்த உடனே நமக்கு கீழாரம் இல்லையா? அந்த மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் கொஞ்சம் அதிகம். சரிங்களா? அப்போ இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிதேவதை காயத்ரி தேவி. காயத்ரி தேவி சூரிய பகவான். அப்போ சூரிய பகவானுக்கு காயத்ரி தேவி மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானை காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஜபிக்கும் பொழுது இந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு வெற்றிகள் சுலபமாக கிடைக்கும். சரிங்க. ஏதோ ஒரு காரியம் தடைப்படுது, தாமதப்படுது அப்படின்னா இவர்கள் நவகிரக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு காயத்ரி மந்திரம் ஜெபித்து அள்ளிமலர் கொண்டு வணங்கும் பொழுது இவர்களுக்கு அந்த காரியம் தடை தாமதம் விரைவாக அந்த காரியம் நடப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அத்திமரம், இவருடைய ஸ்தல விருட்சம் பாத்தீங்கன்னா அத்திமரம். அஸ்த நட்சத்திரத்தின் மரம் பாத்தீங்கன்னா அத்திமரம். அத்திமரம் எந்த ஆலயத்தில் ஸ்தல உள்ளதோ அங்கே சென்று சூரிய பகவானை காயத்ரி மந்திரம் சொல்லி வணங்கும் போது இந்த ஜாதகருக்கு தடைப்பட்ட காரியங்கள் எளிதில் நடக்கும். இவர்கள் தானம் செய்யும் உணவு என்று பார்த்தால் பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா வேக வைத்து அது தானம் தரும் பொழுது பல்வேறு சிறப்புகள் உண்டாகும். அதே போல பாத்தீங்கன்னா கீரை சாதம் இவர்கள் தானமாக வணங்கலாம். இவர்களுக்கு சாப்பிட வேண்டிய அதிர்ஷ்ட பழங்கள் என்று பார்த்தால் பப்பாளியை அதிகம் உணவில் சேர்த்து சொல்லலாம். பப்பாளி, சாத்துக்குடி, பலாப்பழம் இந்த பழங்களை பாத்தீங்கன்னா உணவில் சேர்த்துக் கொள்ளும் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.